ரொம்ப நாளுக்கு அப்புறம் கார்த்தி படம், ரொம்ப நாளுக்கு அப்புறம் நலன் குமாரசாமியோட படம் அப்படின்னு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்லாம் வச்சு ரொம்ப நாளாகவே இந்த படத்துக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த படம் ஆக்சுவலாக ஷூட்டிங் ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆச்சு. இதுக்கு இருந்த எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவே அதிகமாக இருந்தது. காரணம் வந்து இதுக்கு முன்னாடி நலன் குமாரசாமியோட 2 படங்கள் சொல்லலாம். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 10 வருஷம் ஆச்சு கடைசியாக காலம் கடந்து போகும் படம் வந்து. அதுக்கு முன்னாடி சுதுக்கம் 2 படம் தான் எடுத்திருக்கார். அதனால் அவருடைய அடுத்த படத்துக்கு எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இவரோட கார்த்திக் ஜாயின் பண்ணுறாரு அப்படிங்கும்போது இந்த படத்தில் இருந்த எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் கூடுச்சு. ஒரு போன வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் தான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கு ரிலீஸ் ஆச்சு. படத்தில் வந்து அவரோட எம்ஜிஆர் கெட்டப்பில் இருந்ததுனால படத்துக்கு வாவத்தியார் அந்த மாதிரி டைட்டிலாக வச்சதுனால இந்த படத்துக்கு இன்னும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகிடுச்சு. அப்புறம் ஒவ்வொரு சாங் ரிலீஸ் ஆச்சு. அப்புறம் ரீசெண்டாக வந்து டிசம்பரில் இந்த மூவி ரிலீஸ் பண்ணுறதா இருந்தது. பட் ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் இஷ்யூனால டிலே ஆச்சு. பட் இந்த பொங்கலில் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக ஜனநாயகம் தலைன்னு போனதுனால இப்போது அந்த ஸ்லாட்டில் எப்படியோ வந்து அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணி ரிலீஸ் பண்ணி அந்த எக்ஸ்பெக்டேஷன் அப்போ இருந்ததை விட இப்போ கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது. இந்த பொங்கலுக்கு எந்த படம் பார்த்தாலும் அதோட எக்ஸ்பெக்டேஷனோ போய் பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டோ ஏன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம இந்த பொங்கலுக்கு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு படம் ஜனநாயகன், அதுவே பார்க்க முடியாமல் இந்த மாதிரி படம் ஒரு நிலமையில் இருக்கும்போது, அதுவும் இல்லாமல் இந்த படத்துக்கு மேலே டிலே இந்த படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகுதுன்ற ஒரு நம்பிக்கையே இல்லாமல் தான் இருந்தது. இப்போ இன்றைக்கி ரிலீஸ் ஆகி போய் பார்க்குற வரைக்குமே கூட ஓகே இந்த படம் வருதா அப்படிங்கிற ஒரு டவுட்லேயே தான் போய் பார்த்த மாதிரி இருந்தது. சரி போய் பார்த்து ஆரம்பிச்சது. பிளாட்டாகவே ட்ரெய்லரில் பார்த்த மாதிரி ஒரு ஸ்டோரி கோர் ஐடியாவே எல்லாம் நல்லா தான் இருந்தது. இப்போ கதைப்படி ராஜ்கிரண் ஒரு தீவிர எம்ஜிஆர் ஃபேன். எம்ஜிஆர் இறக்குறப்போ அவருக்கு ஒரு பேரன் பிறக்கிறாரு. அது அவரை மாதிரியே இவருக்கும் காலில் மச்சம் இருக்குது. அவர் இறந்த டைமுக்கு தான் இவர் பிறந்திருக்காருன்றதுனால இவர் எம்ஜிஆர் தான் வந்து பிறந்திருக்காரு அவரோட ஆன்மா அப்படின்னு நினச்சி சின்ன வயசுலேருந்தே அவருக்கு எம்ஜிஆருக்கு என்னென்ன ட்ரெயின் அந்த மாதிரி படங்களை போட்டு காமிச்சு அவர் அதே மாதிரி வளர்க்குறாரு. ஆனால் சில காரணங்களால் வளர்கிற கார்த்திக் நம்பியார் மாதிரி பிஹேவ் பண்ணி அவரோட ஆக்டிவிட்டீஸ் மாதிரி கொஞ்சம் போலீஸில் இருந்து சில தவறான விஷயங்களை பண்ணுறாரு. சரி இதுக்கப்புறம் இது ராஜ்கிரனுக்கு தெரிய வரப்போ என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணாருங்கிறது தான் மிச்ச கதை. இதுக்கப்புறம் ஒரு ஃபேண்டசி மாதிரி ஒரு விஷயம் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குன்றது அந்த ஒரு ஐடியாவே. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஒரு கட்டத்தில் அவர் வந்து ஒரு டிரான்ஸ்லேஷன் மாதிரி ஒரு பேசுவார். எம்ஜிஆரோட ஒரு ஆன்மா வந்தோ இல்லை இந்த மாதிரி ஒரு ஃபேண்டசி ஆங்கிளில் மூவ் ஆகி அவர் பகல் டைமில் ஒரு நார்மலான ஆளாகவும் நைட் டைமில் ஒரு எம்ஜிஆர் ஆகவும் மாறுற மாதிரியான ஒரு கான்செப்ட். அதுவே இன்டர்வலில் தான் வந்து அந்த விஷயம் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. பட் அது எந்த அளவுக்கு அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போகுதுன்னா பெருசாக எங்கேயுமே அதை வச்சு இவங்க எதுவுமே பெருசாக இன்ட்ரெஸ்டாகவும் ஒரு இடமும் கூட காட்டலை. ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கப்புறம் பிளாட்டுமே வந்து ரொம்பவும் ஒரு ஃப்ளாட்டாகவே போச்சு. பேக் ஸ்டோரியாக மற்ற கேரக்டர்ஸ்க்கெல்லாம் என்ன இன்டென்ஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வில்லன்றதே சத்யராஜ் ஒரு கட்டத்துக்கு மேலே தான் அவங்க தான் வில்லன் அப்படிங்கிற ஒரு விஷயமே அதுக்கப்புறம் தான் நாமளாக தான் சென்ஸ் பண்ணிக்க வேண்டியது இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன ப்ராப்ளம், எந்த ஒரு விஷயம் எங்கேயுமே சொல்ல, எங்கேயோ ஒரு பிட்ஸ் அண்ட் பிளேஸஸாக இருந்தது. ஏதோ ரொம்ப ரைட்டிங்லேயே ரொம்பவும் கம்மியான ஒரு கண்டென்ட் இருந்து அதை அப்படியே படம் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போது இன்னும் அதில் அடி வாங்கி மேக்கிங் அப்போ இன்னும் அடி வாங்கி நிறைய சீன்ஸ் வந்து எடுக்காமல் விட்டுட்டாங்களா, இல்லை எடுத்தது சரியாக அட்டாச் பண்ணலையா, இல்லை அவசரப்பட்டு ஏதோ கிடச்சது போதும் ரிலீஸ் பண்ணிடலான்னு பண்ணாங்களான்னு தெரில. எங்கேயுமே ஒரு ப்ராப்பரான ஒரு சீன் கனெக்ஷன் இல்லை. ஹீரோயின் வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா போகிறப்போ எப்போ ஒரு ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் வருது அதுக்கப்புறத்துலேருந்து படுத்த மாதிரியே ஃபீல் ஆகிடுச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் சம்மந்தமே இல்லாத இடங்கள் காட்டுறாங்க. இன்கேஸ் பாண்டிச்சேரி சைடு இருந்தீங்கன்னா பாண்டிச்சேரி ரோடு காட்டுறாங்க, சடனாக சென்னைன்றாங்க, இவர் இருக்கிற இடம் வேறு காட்டுறாங்க, இவரோட யூனிஃபார்ம் ஒரே மாதிரி இருக்குது. படத்தில் இதுக்கு சத்யராஜுக்கு பெரிய பல்லு வச்சுருக்காங்க, நிழல் ரவிக்கு பெரிய வைப்ரோ வச்சுருக்காங்கன்றதுல எந்த ஒரு எதுக்கு அது அதில் கெட்டப்பில் எதுவும் சேஞ்ச் பண்ணணும்னு காட்டுறாங்களா, இல்லை எந்த ஒரு விஷயமும் பெருசாக இது இம்ப்ரெசிவாகவும் இல்லை.
அதுவும் இல்லாமல் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு நைட் டைமில் எம்ஜிஆராக போகிறாரு. போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா, எகைன் உங்களுக்கே தெரியும் அந்த காலத்தில் வேறு என்ன பண்ணியிருக்க முடியும். எங்கேயாவது ஒரு க்ரைம் நடக்கும்போது அதை நான் தடுக்கிறேன், சூப்பர் ஹீரோ மாதிரின்னு போயிட்டு அதை நான் சண்டை போடுறது, அந்த மாதிரி ரிப்பீட்டேட்டிவாக ஒரு சில ஃபைட்கள் வந்து ரிப்பீட்டேட்டிவாக வருது. அந்த எதுக்கு ஃபைட்டு வருது அது இத்தனைக்கும் ஒரு கிளைமேக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டு மட்டுமே ஒரு 10 நிமிஷம் பக்கம் ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படா அது முடிச்சிருங்கடான்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் இதில் ஒரு க்ளீன் ஷேவில் பார்க்குறதுக்கு கார்த்தி ஒரு மாதிரி ரொம்ப எனக்கு கொஞ்சம் பர்சனலாக அது பார்க்கவும் ஒரு மாதிரி இதாக இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி காற்று விளையாடையில நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த படம் என்னதான் ஆவரேஜாக இருந்தாலும் அதோட லுக்கும் இன்னும் கொஞ்சம் உறுத்திட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. இதுலேயும் அதே மாதிரி தான். எங்கேயுமே அந்த லுக் வைஸும் எனக்கு பெருசாக எதுவும் செட் ஆகலை. ஸ்டோரியில் எதுக்கு ஹீரோயின் வராங்க, பாட்டு 10 நிமிஷத்துக்கு ஒரு டைம் பாட்டு வந்துட்டுருக்கு, பாட்டும் பெருசு எதுவும் ஒர்க் அவுட் ஆன மாதிரி இல்லை. ரீமேக் சாங்கும் பெருசாக எதுவும் ஒர்க் அவுட் ஆன மாதிரி இல்லை. ஒரு ரொம்ப ஏதோ ஒரு கட்டத்துக்கு மேலே சரி உள்ளே வந்தாச்சு எடுத்துட்டு போயிடலாமே. ஏன்னா ஒரு இதுக்கு முன்னாடி அதே மாதிரி தான் ஒரு ராஜமுருகன் மாதிரி ஒரு டேரக்டர் கார்த்தியோட சேரும்போது என்ன மாதிரி அவுட்புட் வரும்னு பார்த்தா, அது இந்த 2 பேரோட ஒர்ஸ்ட் படமாக ஜப்பான் வந்த மாதிரி நலன் குமாரசாமியும் கார்த்தியும் சேரும்போது இதுவும் அதே மாதிரி ஒரு மாதிரியான ரொம்ப ஆவரேஜான ப்ராடக்டாக தான் வந்திருக்கு. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சு போயும் டிசப்பாயிண்ட் ஆனால் மட்டும் இல்லை, எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போனாலும் இது டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்கும். மற்றபடி வேறு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்கிறதுல ஒரே ஒரு எங்கேயாவது ஒரு நல்ல சீன் வரும்னு நினைக்கும்போது அது கொஞ்சம் ஆவரேஜ்ன்ற மாதிரி தான் போய் முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செகண்ட் ஹாப்பில் ஒரு சீனில் இந்த அனியன் படத்தில் ஒரு மாதிரி மாறி 2 கேரக்டரும் பேசுகிற மாதிரி இருக்கும். எம்ஜிஆரும் அந்த கார்த்திக் கேரக்டரும். சரி அது நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கே அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளே அந்த சீனை வந்து கொஞ்சம் ஓகே அது பெருசாக ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலைன்ற மாதிரி தான் போச்சு. அதர் தான் தட் வேறு எந்த விஷயமும் பெருசாக அப்ரிஷியேட்டபுளாக இல்லை. மேபி இந்த 98 அந்த டைமில் எம்ஜிஆரோட ஃபேன்ஸ் ரொம்ப எம்ஜிஆரை வர்ஷிப் பண்ணுற அவங்களுக்கு இன்னும் அவங்கள மேபி அவங்கள சினிமா பார்க்குற ஆளுங்களாக தான் இப்போ போய் சினிமா பார்த்தா மேபி அவங்களுக்கு இது கொஞ்சம் ஓகே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் மேபி இருக்கலாம். மற்றபடி வேறு யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் இது ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இல்லை. அதான் ரொம்பவும் ஆவரேஜான படம் தான்.